புறவழிச்சாலை என்ற பெயரில் தடுக்காதே தடுக்காதே அமைத்துக் கொடு சர்வீஸ் சாலை அமைத்துக் கொடு சர்வீஸ் சாலை அமைத்துக் கொடு. கலெக்டருக்கு கவர் கொடுக்கும் போராட்டம் பல முறை விண்ணப்பித்தோம் வீட்டு மனை பட்டா கேட்டு விண்ணப்பித்தோம் அமைச்சரிடம் கொடுத்தோம் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினிடம் 3 முறை மனு கொடுத்தோம் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து திங்கள் தோறும் மனு கொடுத்தோம் வீட்டு மனை கேட்டு பல முறை மனு கொடுத்தோம் தீர்வு ஏதும் கிடைக்கவில்லை வீட்டு மனை பட்டாக்கை கிடைக்கவில்லை அதனாலே கலெக்டருக்கு கவர் கொடுக்கும் போராட்டம் பயனில்லை. என்ன ஆட்சி ஆயிரக்கணக்கான மனுக்களை வாங்கி என்ன ஆட்சி கோவை மாவட்டத்தில் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு புறவழிச்சாலை திட்டம் ஒன்று நம்முடைய மதுக்கரையில் இருந்து மாதம்பட்டி வரைக்கும் 11 கிலோமீட்டருக்கு பல 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விவசாய இடத்தில் எடுத்திருக்கிறார்கள். அதுவே சர்வீஸ் ரோடு இல்லாத அளவுக்கு இந்த திட்டம் நிறைவேற்றுகிறது தான் எங்களுக்கு வருத்தம் அளிக்கிறது. ஏற்கனவே கிராம சாலைகளில் செல்லக்கூடிய சாலைகளும் பாதிக்கப்படக்கூடாது, சர்வீஸ் சாலை அமைக்கப்பட வேண்டும். தொழில்நுட்புள்ள வல்லுநர்கள் கொண்ட குழு அமைத்து இந்த திட்டத்தை, புதிய திட்டத்தை, விவசாய சொல்ல திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். மாவட்ட அமைச்சரும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் இது குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டு இந்த மனு கொடுக்க வந்திருக்கிறோம். ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இத்தகைய மனுவை கொடுத்திருக்கிறோம். இப்பொழுது போராட்ட குழு என்றே புதிதாக உருவாக்கி அந்த பகுதி மக்கள், அதில் நாங்கள் விவசாயிகள் சங்க சார்பாக கொடுத்தோம். இப்பொழுது போராட்ட குழுவே என்ற குழுவை உருவாக்கி நிர்வாகிகள் உட்பட இத்தகைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று இன்று வந்திருக்கின்றோம். அதில் பஞ்சாயத்து தலைவர் இருக்கிறார்கள், ஊர் முக்கிய பிரமுகர் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், பெண்கள் இருக்கிறார்கள். சகல பேரும் இந்த போராட்டத்தில் பங்கெடுத்திருக்கின்றோம். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்தில் எடுத்து உடனடியாக புறவழிச்சாலை அருகாமலே சர்வீஸ் ரோடு அமைக்க வேண்டும். நீர்வழி பாதைகள் பாதை மாறாத அளவிற்கு நீர்வழி பாதை போக வேண்டும், அந்த முயற்சி எடுக்க வேண்டும். புதிய இடங்களில் மேம்பாலம் கட்டப்பட வேண்டும். மேம்பாலமே இல்லாத ஒரு சாலையாக இருக்கிறது. நாங்கள் கொடுத்திருக்கிற விவரங்கள் அரசுக்கு பரிசீலிக்க வரும். ஆகவே இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். எவ்வளவு விவசாய பகுதிகள், அந்த விவசாய நிலங்கள் அந்த பகுதியில் வருது, எவ்வளவு பொதுமக்கள் அந்த பகுதியில் வசிக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் கம்மி இல்லாமல் பொதுமக்கள், கிராம மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு 26 பேர் கம்மி இல்லாமல் இருக்கும். இந்த 11 கிலோமீட்டர் நீளத்துக்குள்ள கிராமங்கள், உட்கிராமங்கள், மாதம்பட்டியிலிருந்து தீத்திவாளையம், குப்பனூர், வடவள்ளி வரைக்கும் ரோடு வேலை நடந்துட்டு இருக்குதாங்க. வேகமாக அடுத்த கட்டம் ஆடு, மாடு, கோழி நாங்கள் வளர்ப்பெல்லாம் கொண்டு வந்து நிறுத்தி ஒரு போராட்டத்தை நடத்தி வந்து முயற்சித்திருக்கின்றோம். ஆகவே அத்தகைய போராட்டத்திற்கு அரசு எங்களை வழிகாட்டாது என்று நம்புகிறோம்.